புழுதி பறக்கும் பாரு என சிஎஸ்கே மும்பை அணி மோதலால் ஆடுகளத்தில் அதகளம் பறந்து கொண்டிருக்க திடீரென யாரா இந்த பையன் என உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் இந்த 2K கிட்ஸான விக்னேஷ் புத்தூர். மும்பை அணியின் ஆல்ரவுண்டரான விக்னேஷ் புத்தூர் களமிறங்கி பந்துகளை வீச அப்படிப்பட்ட விக்கெட்டுகள் வீழ்த்தப்படும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதுவும் 4 ஓவர்கள் தான். சிஎஸ்கே அணியின் கெத்து பேட்ஸ்மேன்களான ருத்துராஜ், சிவம் துபே, தீபக் ஹூடா என 3 பேரையும் தட்டி தூக்கி விட்டார் இந்த விக்னேஷ் புத்தூர். யார் இந்த விக்னேஷ் புத்தூர் என அதிசயித்து போயிருக்கின்றனர் IPL ரசிகர்கள். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்ட பெரிந்தல் மன்னா பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் புத்தூர். இவரது அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா வீட்டு வேலை செய்பவர் என ஏழ்மையான குடும்ப பின்னணியில் பிறந்தாலும் அவரது திறமைகளுக்கு பஞ்சமே இல்லை. இடது கை ரிஸ்ட் ஸ்பின்னரான இவர் ஆல்ரவுண்டராகவும் அறியப்படுகிறார். அரசு கல்லூரியில் இலக்கியத்தில் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வரும் இவருக்கு கிரிக்கெட் தான் லட்சியம். குடும்ப வறுமை இவரை சூழ்ந்த போதும் கூட இவரது கிரிக்கெட் கனவுக்கு தடை போடாமல் ஊக்குவித்து வருகின்றனர் இவரது பெற்றோர். விக்னேஷ் புத்தூர் கேரள கிரிக்கெட் லீகில் ஆலப்பி ரிப்பிள்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார். 3 போட்டிகளில் விளையாடி 2 விக்கெட்டுகளையே வீழ்த்தி இருந்தாலும் ஆல்ரவுண்டர் என்ற அடிப்படையில் மும்பை இந்தியன் அணியின் கவனத்தை ஈர்த்தார். இதனால் கேரள ரஞ்சி அணியில் கூட விளையாடாத விக்னேஷ் புத்தூரை 30 லட்சத்திற்கு ஏலத்திற்கு எடுத்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக களமிறக்கியது மும்பை அணி. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற SA20 லீக் தொடரில் மும்பை கேப்டவுன் அணி வீரர்களுக்கு வலைப்பயிற்சியில் விக்னேஷ் புத்தூர் சிறப்பாக பந்து வீசியதால் கவனத்தை ஈர்த்ததாக மும்பை அணியின் பவுலிங் கோச் தெரிவித்துள்ளார். மேலும் IPL போட்டிக்கான பயிற்சியில் மும்பை அணி வீரர்கள் ஈடுபட்டு வந்தபோது விக்னேஷ் புத்தூரின் பந்து வீச்சில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட வீரர்களே திணறியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மெய் சிலிர்த்து போன மும்பை அணி ஸ்பின்னுக்கு சாதகமான ஆடுகளங்களில் பயன்படுத்த முடிவு செய்தனர். இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணிக்கு எதிராக களமிறக்கப்பட்டு 4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலகத்தையே உற்று பார்க்க வைத்திருக்கிறார் விக்னேஷ் புத்தூர். மும்பை அணி யாருமே எடுக்காத ரிஸ்கை எடுத்து யாருமே எதிர்பாராத ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திவிட்டது. இருந்த போதிலும் மும்பை அணி போதிய ரன்களை குவிக்க தவறியதால் சென்னை அணியிடம் தோல்வியை தழுவியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.